அனைவருக்கும் வணக்கம் டீச்சர்ஸ். தர்மபுரி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமியிலிருந்து பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களின் போட்டித் தேர்வுக்கான ஒரு சிறிய வகுப்பு. ஏற்கனவே ஒரு 4 காணொளிகள் நம்ம பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜியில் பதிவு செஞ்சுருக்கிறோம். தொடர்ந்து இன்னைக்கு நம்ம யூனிட் 4ல் சைக்காலஜி பார்ட்டில் ஒரு வீடியோவை பார்க்கலாம். பெரும்பாலும் நம்ம 20/4/2025 அன்னைக்கு இந்த அகாடமி மூலமாக பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்கும் உண்டான டெஸ்ட் பேட்ச் சைக்காலஜிக்கு போட போகிறோம். அதே போல் ஆன்லைன் கிளாஸஸும் உண்டுங்க. ஏற்கனவே உங்களை இணைத்து கொண்டிருக்கிறீர்கள். என்னென்னா இதில் வாட்ஸ்அப்பில் இன்னும் உங்களை ஒரு சிலரை ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலர் இன்னும் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டோம். அது தொடர்ந்து இன்றைக்கி அல்லது நாளைக்குள்ளே அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஒரு 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தொடர்ந்து உங்களை இணைத்து கொண்டிருக்கிறீர்கள். விரைவில் நாம் 20/4/2025 அன்னைக்கு நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் சில சந்தேகங்கள்லாம் கேட்குறீங்க. டெஸ்ட்டோட மோடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க. அதே போல் வீடியோ எப்படி பார்க்கணும், என்ன சாப்டரில் வரும், ஸோ இதெல்லாம் நான் அடுத்த காணொலியில் பதிவு பண்ணுறேன். இப்போ நாம் ஒரு சின்ன டாப்பிக்கை பார்ப்போம். சைக்காலஜி பகுதியில் அந்த டாபிக் நேம் பாருங்கள், சோசியல் மாரல் எமோஷ்னல் டெவலப்மெண்ட். இது ஒரு பெரிய லெசனுங்க, யூனிட் 4 அப்படிங்கிறது. அதில் ஒரு சின்ன சப் டாபிக், அதில் ஒரு சின்ன கண்டென்ட்டை எடுக்க போகிறோம். அப்போ சோசியல் அப்படின்னா சமூக வளர்ச்சி, மாரல் அப்படிங்கிறது ஒழுக்க வளர்ச்சி, எமோஷ்னல் அப்படின்னா மனவெழுச்சி வளர்ச்சி. ஸோ அது என்ன சொல்ல வராங்க, இப்போ இது ஒவ்வொன்றையும் எடுத்து பார்க்கணுங்க தனியாக. சமூக வளர்ச்சிக்கு என்ன டெஃபினேஷன், யாரெல்லாம் என்னென்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதே போல் சோசியல் டெவலப்மெண்ட், மாரல் டெவலப்மெண்ட். மாரல் தான் ஒழுக்கம். ஒழுக்க வளர்ச்சிக்கு என்னென்ன தகவல்கள்லாம் இருக்குது, அதில் என்ன படிநிலைகள் இருக்குது, ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எமோஷ்னல் டெவலப்மெண்ட், மனவெழுச்சி வளர்ச்சி. ஸோ இந்த 3 கண்டென்ட்டும் எடுத்துக்கிட்டு, இதில் பெரும்பாலும் நான் 3மே எதுவும் பெருசாக சொல்ல வரல, பெரிய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணவும் இல்லை. இதில் காமனாக பல்வேறு எக்ஸாமில் ஒரு இடத்துல மட்டும் டிஆர்பியில் கொஸ்டின் வந்துட்டே இருக்குது. அதாவது என்னுடைய படிநிலைகள், சமூக வளர்ச்சி படிநிலைகள், ஒழுக்க வளர்ச்சி படிநிலைகள், மனவெழுச்சி வளர்ச்சி படிநிலைகள், ஸ்டேஜஸ் ஆன் சோசியல் டெவலப்மெண்ட் அண்ட் மாரல் டெவலப்மெண்ட், எமோஷனல் டெவலப்மெண்ட். இது தனித்தனி சாப்டர், ஒவ்வொன்றும் ஒரு நாள் கிளாஸ் இருக்குங்க. சோசியல் மட்டுமே நம்ம ஒரு நாள் நடத்தணும், ஒரு வீடியோ இருக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இதில் நம்ம டெஸ்ட் எழுதுறவங்க முதல் நாள் 2 மணி நேரம் வீடியோ பார்த்துட்டு, 2வது நாளும் அந்த வீடியோவை ரிவிஷன் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட்டும் படிச்சுக்கிறீங்க பேரலாக. 3வது நாள் தான் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20ஆம் தேதி நம்ம டெஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, ஆன்லைனில் ஜாயின் பண்ணவங்களுக்கு 20ஆம் தேதி 20/4/2025 அன்னைக்கு உங்கள் வெப்சைட்டில், உங்கள் ஐடியில், நம்முடைய வெப்சைட்டில் உங்கள் ஐடியில் 2 மணி நேரம் கிளாஸ் உங்களுக்கு வந்துடும். சோசியல் டெவலப்மெண்ட்லேருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இந்த சாப்டரை 2 மணி நேரம் வீடியோ நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா 20 முழுக்க நீங்கள் பார்த்துக்கலாம், 21ஆம் தேதியும் பார்த்துக்கலாம். சார் 2 மணி நேரத்தை 2 நாள் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் சப்ஜெக்டை படிச்சுக்கிட்டு எப்போ டைம் இருக்கோ அப்போ இதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து 3வது நாள் தான் அந்த 2 மணி நேரம் வீடியோவிலேருந்து ஒரு டெஸ்ட்டை எதிர்கொள்ள போகிறீங்க. இந்த மாதிரி தான் செட்டாக 3 நாள் சேர்ந்து ஒரு செட் அப்படின்னு வச்சுருக்கிறோம். யாருக்கு? ஆன்லைன் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. டெஸ்ட் பேட்ச் உள்ளவங்களுக்கு நேரடியாக முதல் நாள் அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க, 20ஆம் நாள் படிச்சுட்டு இருப்பாங்க, 21ஆம் தேதியும் படிச்சுட்டு இருப்பாங்க, 22ஆம் தேதி அவங்க நேரடியாக டெஸ்ட்டுக்கு வரணும். உங்களுக்கு மெட்டீரியல் நீங்களாக தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதில் ஆன்லைன் ஜாயின் பண்ணுறவங்க தான் மெட்டீரியல் கிடைக்கும், லைவ் கிளாஸ் கிடைக்கும், டெஸ்ட் டேரெக்டாக நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் காமனாக ஒரு கேள்வி ஆசிரியர் தேர்வு வாரத்தில் எழுப்பிட்டே வருவாங்க. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, இதனுடைய படிநிலைகளை பார்க்கறது. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 11 பேர் இந்த 3 கண்டென்ட்லையும் என்னென்ன படிநிலைகளை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எழுதியிருக்கிறோம். எத்தனை கவுண்டிங் நம்பர்ஸ் அது மட்டும் தான் அங்கே இருக்குங்க. ஏறத்தாழ 2 படிநிலை ஆரம்பித்து 550 படிநிலை வரைக்கும் ஒரு 120 பேர் இருப்பாங்க. படிச்சுட்டோம்னா அந்த 120 பேரை நமக்கு 1 மார்க் கண்டிப்பாக கிடைச்சிரும். 2 படிநிலை ரைட்லாம் அங்கே ஆரம்பிக்க போகிறாங்க. 2 படிநிலை ஆரம்பித்து 3 படிநிலை, 4, 5, 6, 7, 8 அப்படியே வரும். 550 படிநிலை வரைக்கும் யார் என்ன ஏரியாவில் என்ன சொன்னாங்க ரைட்டுங்களா. ஹைராரிக்கல்ஸ் ஆஃப் லர்னிங் அப்படின்னா கற்றல் எண்வகை கோட்பாடுனா 8 படிநிலையில் வருது. அப்போ 8 படிநிலை ஹைராரிக்கல் மட்டுமே இல்லை, எரிக்சன் கூட 8 தான் சோசியல் டெவலப்மெண்ட்டில். அப்போ அந்த 8 படிநிலைகளும் தெரிஞ்சுக்கணும், அது யார் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ 5 படிநிலைனா சைக்கோ செக்ஸுவல் ஸ்டேஜ் ஆஃப் சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படிங்கிறோம். பால் உணர்வு அடிப்படையில் சிக்மண்ட் ஃப்ராய்டு 5 படிநிலையை சொல்கிறார். இந்த மாதிரி 2ல் ஆரம்பித்து 550 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா குறைஞ்சு ஒரு 120 லிஸ்ட்டு தேரும் ஆர்டராக. அந்த 120 லிஸ்ட்டையும் திரும்ப 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 பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 மார்க் உறுதி. 120 எப்படி சார் படிக்கிறதுனா பெரிய கஷ்டம் கிடையாது. நீங்கள் 120 அந்த லிஸ்ட்டை கண்ணில் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 120ல் பெரும்பாலும் ஒரு 30லேருந்து 40 வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு தான் இருக்கும்.
கொஞ்சம் மெனக்கட்டிங்களன்னா இன்னொரு 10-15 தெரிஞ்சதை கொண்டு வந்துடலாம். அப்போ ஒரு 60 ரேஞ்சுக்கு வந்து ஓரளவுக்கு எளிமையாக இருக்கும். மீதி 60 கேப் விட்டு நீங்கள் படிக்க ரிவிஷன் பண்ண அந்த 120 கான்செப்டையும் படிநிலை யார் சொன்னால் எந்த ஏரியாவில் சொன்னால் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மார்க்கு. 120ல் ஒரு மார்க்குங்கிறதுலாம் சர்வசாதாரணம் இல்லை. நீங்கள் பெரும்பாலும் கொஸ்டின் பேப்பரை பாருங்கள், அந்த படிநிலைகள் கேட்பாங்க. ரைட், இங்கேயும் நாம் அப்படி தான் செட் பண்ணியிருக்கிறோம், படிநிலைகளை கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த படிநிலைகள் பாருங்கள், அர்லாக் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நான் யார் எந்த ஏரியான்லாம் சொல்ல, நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். அர்லாக் சோசியலில் வருவாரா, மாரலில் வருவாரா, எமோஷனலில் வருவாரா, நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். ரைட்ல. அப்போ அர்லாக் அப்படிங்கிறது எதை சார்ந்து எப்படிநிலைகளை சார்ந்து அவர் சொல்கிறார், எத்தனை சொல்கிறாருங்கிறதையும் நம்ம இதில் கையில் எடுத்துக்கணுங்க. அப்போ நீங்கள் அர்லாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வளர்ச்சி படிநிலை அப்படின்னு கேட்பாங்க. அர்லாக்குடைய படிநிலை வந்து சமூகம் சம்மந்தப்பட்டதா, மாரல் சம்மந்தப்பட்டதா, எமோஷனல் சம்மந்தப்பட்டதா, இப்படி கொஸ்டின் அரைஸ் ஆகும். ஸோ அது மாதிரி அர்லாக்கு, எரிக்சன், இதில் பாருங்கள் தெரிஞ்சதெல்லாம் வரும். டவுட்டாக இருந்தால் விட்டுருங்க. இப்போ எரிக்சன் ஈஸியாகவே தெரியும். எரிக்சனுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலுணர்வு அடிப்படையில் சைக்கோ சோசியல் செக்ஸுவல் ஸ்டேஜ் அப்படின்னு. அப்போ இது சோசியல் டெவலப்மெண்ட். அப்போ எரிக்சன் எதில் சொல்கிறாருன்னா சோசியல். இன்னும் நான் இங்கே கிளியராக சொல்கிறது போல் எஸ்டின்னு போட்டுறேன். சோசியல் டெவலப்மெண்ட். யார்? எரிக்சன். எத்தனை சொன்னார் அப்படின்னா 8 அப்படின்னு சொன்னோம். அப்போ இங்கே பாருங்கள், அர்லாக் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கணும். அர்லாக் வந்து எதை சார்ந்து சொன்னார் அப்படின்னு பார்க்கணும். கேட்டல மாரல் டெவலப்மெண்ட்டில் சொன்னாரா, இல்லை எதில் சொன்னார் அப்படின்னு பார்க்கணும். ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ இங்கேயும் பாருங்கள், இன்னொரு எஸ்டி இருக்குது, சோசியல் டெவலப்மெண்ட்டு தான் 7ங்க. இப்போ எரிக்சனோட 8 ஸ்டேஜும் படிச்சுக்கணுங்க. அதை நிறைய இதெல்லாம் டிஆர்பியில் கேட்டதால தான் நான் அதை 2வதாக போட்டிருக்கேன். ரைட்டுங்களா. சுழிவான்லாம் ஒன்றும் கேட்கல. ரைட்டுங்களா. எரிக்சன் சமூக பாலூக்க வளர்ச்சி கோட்பாடாக 8 நிலைகளை சொல்றார் சமூக வளர்ச்சிக்கு. சுலிவான் பார்த்தீங்கன்னா 7 நிலைகளை சொல்றார். அப்படியே பார்த்துட்டு வரணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியாஜே இருக்காங்க, காரல் கிளிங்கான் இருக்காங்க, பெஸ்லாஜி வராங்க. ஸோ இவங்கெல்லாம் எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அர்லாக்கே மேலே சொல்லியிருக்கோம். அர்லாக் எம்டி மாரல் டெவலப்மெண்ட். அர்லாக்குங்கிற பாருங்க, அர்லாக் மாரல் டெவலப்மெண்ட். அப்போ எத்தனை சொல்றாருன்னா 10 சொல்றாருங்க அவர். அர்லாக் வந்து ஒழுக்க வளர்ச்சி படிநிலைகள். இங்கே வேணும்னா பாருங்க, இங்கே சோசியல் போட்டிருக்குமா, இதோ இங்கே இருக்கு பாருங்க. டாபிக் நேம் எங்கே இருக்கு கண்டுபிடிச்சிங்களா? இதோ இங்கே இருக்கு. சோசியல் அப்படின்னா எஸ்டின்னு போட்டிருங்க, மாரல்னா எம்டின்னு போட்டிருங்க, எமோஷனல்னா இடின்னு போட்டுக்கலாம். ஸோ இவங்க கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியாக, சைடில் இருக்கு. அப்போ அர்லாக் வந்து 10 படிநிலைகள் ஒழுக்க வளர்ச்சியிலையும், அதே போல் எரிக்சன் சமூக வளர்ச்சியில் 8 படிநிலைகளையும், சுலிவான் அதே சமூக வளர்ச்சியில் 7 படிநிலைகளையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பியாஜே பாருங்க. பியாஜே பொறுத்தவரையில் மீண்டும் அவர் வந்து எம்டிலே வராது. இப்போ பியாஜே அப்படின்னா பெரும்பாலும் இந்த கேள்வியை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. பியாஜேனா காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், அறிதிறன் வளர்ச்சியில் 4 படிநிலையை சொன்னார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அறிதிறன் வளர்ச்சியில் 4 படிநிலையை சொல்றார். ஆனால் ஒழுக்க வளர்ச்சியில் 2 படிநிலையை சொல்றார். கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். பியாஜேவோட சிடியில் வந்தாதான் அது 4 படிநிலைகள். சிடினா காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். காக்னேட்டிவ்னா அறிதிறன் வளர்ச்சி. காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் அறிதிறன் வளர்ச்சி. இது நிறைய எக்ஸாம்ல ரிப்பீட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பல்வேறு எக்ஸாம்ல இது வந்துருச்சுங்க. காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் மொத்தம் 4 ஸ்டேஜ். அப்போ சிடியில் 4, எம்டியில் 2. அந்த சிடியில் 4ங்கிறது அங்கே எஸ்பிசிஎஃப்னு போட்டிருக்கேன். இதெல்லாம் ஞாபகம். எஸ்பிசிஎஃப்ங்கிறது 4 படிநிலைகள். எதில்? காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்ல, அறிதிறன் வளர்ச்சியில் சிடியில் 4. தமிழில் அதை என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே எழுதுறேன் பாருங்க. தமிழில் அந்த 4ஐயும் பூசே பாக்கா, பூசே பாக்கா சொல்லி சொல்லி பழகுங்க. பூசே பாக்கா, பூசே பாக்கா, பூசே பாக்கான்னு ஒரு 10 முறை சொன்னீங்கன்னா மனப்பாடம் ஆயிடுங்க. புலனீடான நிலை. பூப்பார் புலனீடான நிலை, செயலுக்கு முற்பட்ட நிலை. ப அப்படின்னா பருப்பொருள் நிலை. க அப்படின்னா கருத்தியல் நிலை. அது வயசெல்லாம் கூட கேட்டிருப்பாங்க. 0 to 2 வயசு, 2லேருந்து 7 வயசு, 7லேருந்து 11 வயசு, 11 வயசுக்கு மேலே. அப்போ 0லேருந்து 2 வயசுங்கிறது தான் புலனீடான நிலை. அதான் நம்ம எஸ் அப்படிங்கிறோம். புலன்னா எஸ், சென்சரி பீரியட். எஸ் பார் சென்சரி பீரியட். பூ பார் புலன். சே பார் செயலுக்கு முற்பட்ட நிலை. அதுதான் இங்கே பி அப்படிங்கிறோம். ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் 7 to 11 வயசுல வரும்போது ப பருப்பொருள் நிலை. அங்க இருக்கிறது சி கான்கிரீட் ஸ்டேஜ். கான்கிரீட் ஸ்டேஜ். அடுத்து பாருங்க க கருத்தியல் நிலை. இங்க எஃப் ஃபார்மல் ஸ்டேஜ். ஃபார்மல் ஸ்டேஜ். அப்ப சென்சரி பீரியட்,
ப்ரீ ஆப்ரேஷனல், கான்க்ரீட், ஃபார்மல். இது கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. ஏஜ் கேட்டிருக்காங்க, எத்தனை படிநிலைன்னு கேட்டிருக்காங்க, யாருன்னு கேட்டிருக்காங்க, எந்த ஏரியான்னு கேட்டிருக்காங்க. பல எக்ஸாம் ரிப்பீட் பண்ணிட்டாங்க. எதை அப்படின்னா பியாஜேவுடைய காக்னேட்டிவ்ல வருது. நம்மளோட சாப்டர் சோசியல், மாரல், எமோஷனல் அப்படிங்கிறதுனால காக்னேட்டிவை பற்றி நம்ம அறிதல் வளர்ச்சி பற்றி இங்கே பேசல. முழுக்க முழுக்க எம்டியில் 2 சொல்கிறார். அது என்ன அப்படின்னு பார்க்கணும். அடுத்து பாருங்க, காரல் கிளிங்கன். காரல் கிளிங்கன் அவரும் 2 படிநிலையும் சொல்கிறார். எதில் சொல்கிறார் காரல் கிளிங்கன் 2 படிநிலையும் பார்த்தீங்கன்னா எம்டியில் சொல்கிறார். மாரல் டெவலப்மெண்ட்டில் காரல் கிளிங்கன் 2 படிநிலையை சொல்கிறார். ரைட்டுங்களா? காரல் கிளிங்கன் 2 படிநிலையை சொல்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா அந்த 2 படிநிலை ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆண்கள் அதிக அக்கறை கொண்டவர்களாக இருப்பாங்க. பெண்கள் பெண்கள் கேரிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒருத்தர் கேர் பண்ணிக்கிறது. அதே ஆண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு இக்கட்டான சூழல திடமாக முடிவெடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த சிம்பத்தி, எம்பத்தி ஸ்கில்லாம் வச்சுருப்பாங்க. அதை பற்றி தான் அங்கே பேசியிருப்பாங்க. தொடர்ந்து இந்த தியரியெல்லாம் படிக்கிற போது நம்ம அடுத்தடுத்து இதெல்லாம் மெட்டீரியலை வச்சுருக்கிறோம். கிளாஸில் இதை பற்றிலாம் டீல் பண்ணியிருக்கிறோம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம இப்போது படிநிலை மட்டும் பார்க்க போகிறோம். அப்போ காரல் கிளிங்கன் அப்படிங்கிறவர் 2 படிநிலையும் சொல்லியிருக்கார். பெஸ்டலாசி. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், பெஸ்டலாசின்னு கொடுத்துருக்கேன். இவரும் எம்டி தாங்க. மாரல் டெவலப்மெண்ட் பெஸ்டலாசி. மாரல் டெவலப்மெண்ட்டில் 4 படிநிலைகளே சொல்கிறார். பெஸ்டலாசி மாரல்னா ஒழுக்கம். ஒழுக்கத்தில் 4 படிநிலையை சொல்கிறார். பெஸ்டலாசி ரொம்ப முக்கியமான ஆளுங்க. பெஸ்டலாசி அப்படிங்கிறவர் நம்ம பார்த்துருப்போம். ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்காலஜி, ஃபாதர் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷன் சைக்காலஜி. இந்த 4 பேர் உண்டுங்க. ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி வில்லியம் உண்டு, தார்ண்டைக்கு பேசியிருப்பாங்க. மாடர்ன் சைக்காலஜின்னு வரும்போது சிக்மண்ட் ஃப்ராய்டு. எஜுகேஷன் சைக்காலஜின்னு வரும்போது ஹெர்பார்ட்டும் பெஸ்டலாஜும். மாடர்ன் எஜுகேஷன் சைக்காலஜின்னு வரும்போது தான் ஜான் டூயே போட்டிருப்பாங்க. அப்போ இவர் வரும்போது ஃபாதர் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜியில் இவர் வராரு. முக்கியமான பர்சன் சொன்னோம் இல்லையா? இவர் இன்னொரு இடத்துல வருவார். ஹெர்பார்ட்டும் பெஸ்டலாஸையும் ஃபாதர் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி, கல்வி உளவியலின் தந்தை, நவீன கல்வி உளவியலின் தந்தைன்னு வந்தால் தான் ஜான் டூயே போடணும். இந்த 4 இது ஞாபகம் வச்சுக்கணும். ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்காலஜி, ஃபாதர் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷன் சைக்காலஜி. அதாவது உளவியலின் தந்தை, நவீன உளவியலின் தந்தை, கல்வி உளவியலின் தந்தை, நவீன கல்வி உளவியலின் தந்தை. இது 4ம் கிளியர் கட்டாக பார்த்து வச்சுக்காங்க. இவர் கல்வி உளவியலின் தந்தைங்க. அவர் மாரல்ல ஒழுக்கத்தில் 4 சொல்கிறார். அடுத்து பாருங்க, ஹெரால்டு சால்ஸ்பெர்க். ஹெரால்டு சால்ஸ்பெர்க் அவர் ஒருத்தர் வர்றார். ஹெரால்டு சால்ஸ்பெர்க்கை பொறுத்தவரையில் இவங்கெல்லாம் எமோஷ்னலில் வரக்கூடியவங்க. அப்போ ஈடின்னு போட்டுடலாம். ஹெரால்டு சால்ஸ்பெர்க் எமோஷ்னல் டெவலப்மெண்ட், மன வெளிச்சி வளர்ச்சி. கடைசியாக இருப்பாருங்க எமோஷ்னல். அதில் சொல்கிறார். சார் இவர் எத்தனை படிநிலை சொல்கிறாருன்னா எமோஷ்னல் டெவலப்மெண்ட்டில் மொத்தம் 6 படிநிலையை சொல்கிறார். எமோஷ்னல் ஹெரால்டு சால்ஸ்பெர்க் 7 படிநிலை சொல்கிறார். சாரிங்க, 7 படிநிலையில் சொல்கிறார். ஹெரால்டு சால்ஸ்பெர்க்கை பொறுத்தவரையில் எத்தனை சார் சொல்கிறாருன்னா 7 படிநிலையை சொல்கிறார். அது 7 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தொடர்ந்து சப்ஜெக்டில் இருக்கிறதெல்லாம். அடுத்து ஜேபி வாட்சன் சொல்கிறாரு பாருங்க. ஜேபி வாட்சன் அவரும் எமோஷ்னல் டெவலப்மெண்ட்டில் தான் வராரு. அதாவது ஒரு குழந்தைகிட்ட பிறந்த குழந்தையிடம் அடிப்படை பேசிக் எமோஷனை பற்றி அடிப்படை மன வெளிச்சம்னா அன்பு, பயம், கோபம், லவ் இருக்கும், ஆங்கிரி இருக்கும். ரைட்டுங்களா? அன்பு, பயம், கோபம் இதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. ரைட்டுங்களா? அப்போ எத்தனை? 3. ஒரு குழந்தை பிறந்த 3வது மாதத்தில் அடிப்படை மன வெளிச்சிகளான அன்பு, பயம், கோபமும், 4வது மாதத்தில் அன்பு, பயம், கோபம், அப்புறம் கிரிப், துயரம் இதுவும் சேர்ந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? வாட்சன். அப்போ 3 படிநிலையை சொல்கிறார் பிகினிங் ஸ்டேஜில். எதை சார்ந்துன்னா மனவெளிச்சி சார்ந்து, எமோஷனல் சார்ந்து. பாருங்க, குழந்தை தூங்கிட்டே இருக்கும், திடீர்னு சிரிக்கும், திடீர்னு அழுகும். அப்போ அன்பு, பயம், கோபம் இது எல்லாமே அந்த குழந்தை பிறந்த 3வது மாதத்திலேயே தோன்றி விடுகிறது. ஆக அவருடைய படிநிலை எண்ணிக்கை 3. அவருடைய படிநிலையுடைய எண்ணிக்கை 3ன்னு வச்சுட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, ரிபோ, RIBO, ரிபோ, மக்டுகல், ஹாலின்வொர்த். தமிழ்ல நான் எழுதல, நீங்க பார்த்து வச்சுக்காங்க. இந்த இடத்துல ரிபோ, ஒருத்தர் பேரு ரிபோ, இன்னொருத்தர் பேரு மக்டுகல். ரிபோ, மக்டுகல், ஹாலின்வொர்த். ரிபோ, மக்டுகல், ஹாலின்வொர்த். சார் இவங்களும் எதை சார்ந்து சொல்றான்னு பார்த்தீங்கன்னா இடி சார்ந்து தான் சொல்றாங்க. எமோஷனல் டெவலப்மெண்ட். எத்தனை சார் சொல்றாருன்னா 4 படிநிலை சொல்றாரு எமோஷனல்ல. ரைட்டுங்களா? அடுத்து பாருங்க, ஜாக் மேயர். ஜாக் மேயர் இவரும் இடி தான்.
இடியில் தான் சொல்கிறாரு. அதே 4 படிநிலை சொல்கிறார். ஜாக் மேயர் இடியில் எமோஷனல் டெவலப்மெண்ட்டில் 4 சொல்கிறார். அடுத்து பாருங்க கோல்ஸ்பர்க். இவர் பார்த்தீங்கன்னா 3 நிலைகளாகவும் 6 படிநிலைகளாகவும் சொல்றாரு. அப்ப ரெண்டுமே கேட்பாங்க. 3ன்னா நிலை, 6ன்னா படிநிலை. இது ஸ்டேஜஸ், இது ஹைரார்கிக்கல். ரைட்டுங்களா? ஸ்டேஜஸ், ஹைரார்கிக்கல். இந்த 11மே நான் கவுண்டிங் தான் கொடுத்துருக்கேன். நீங்க இன்டெப்தா இதை கரெக்டா ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுலயும் கேள்வி கேட்பாங்க. இதுல பாருங்க, நான் டிஆர்பில கேட்டதெல்லாமே சர்க்கிள் பண்றேன். இதை டிஆர்பில கேட்டிருக்காங்க. பியாஜே டிஆர்பில கேட்டாச்சு, பெஸ்டாலஜி டிஆர்பில கேட்டாச்சு, வாட்சன் டிஆர்பில கேட்டாச்சு, கோல்ஸ்பர்க் பலமுறை இது ரிப்பீட்டட். அதனால இதுக்கு ஆர் சிம்பிள் போட்டுக்கலாம். நிறைய முறை கேட்டிருப்பாங்க. சரி, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இது என்ன சொல்ல வராங்க. ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல். மரபுக்கு முந்தைய நிலை, மரபு நிலை, மரபுக்கு பிந்தைய நிலைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நிலை எடுத்துக்கிட்டா, ப்ரீ கன்வென்ஷனல் மரபுக்கு முந்தைய நிலை எடுத்துக்கிட்டா அந்த நிலையில 2 படிநிலை இருக்கு. மரபுக்கு முந்தைய நிலையில 2 படிநிலை, மரபுல 2 படிநிலை, 2 படிநிலை இருக்கு. மரபுக்கு பிந்தைய நிலை போஸ்ட் கன்வென்ஷன்ல 2 படிநிலை இருக்கு. அப்போ ஒவ்வொன்றுல 2, 3 2 6, 3 × 2 = 6. 6 படிநிலையில் இருக்கு. 6மே ஆர்டர் பண்ண சொல்லி சிடெட்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 6ஐயும் ஆர்டர் பண்ண சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கு. எது முதல்ல வரும், எது அடுத்து வரும், எது அடுத்து வரும், அடுத்து வரும், கரெக்டாக அடுக்கணும். அப்போ எது ப்ரீ கன்வென்ஷனல், எது கன்வென்ஷனல், எது போஸ்ட் கன்வென்ஷனல், மரபுக்கு முந்தையதுல எது வரும், மரபுல எது வரும், மரபுக்கு பிந்தையதுல எது வரும்னு தெரிஞ்சா அந்த கேள்வி டச் பண்ணலாம். பாருங்க, நான் இந்த 11 பேர்தும் என்னென்ன டெவலப்மெண்ட்ல வராங்க, எத்தனைல இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கேன். நீங்க என்ன செய்யணும், இது எல்லாமே உள்ள என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போகணும். எது இல்லை, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அண்ட் எம்டி ஆஃப் பெஸ்டாலஜின்னு கேட்டா, பெஸ்டாலஜி ஒழுக்க வளர்ச்சி கோட்பாட்டின் அடங்காத ஒன்று. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போனோம்னா மார்க் கிடைக்கும். சார் மார்க்கை நம்ம தான் தேடி தேடி வாங்கணும். அதுக்கான இடம் எதுங்கிறத ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கணும். படிநிலைகளில் நான் ஒரு யூனிட் எடுத்தேன் பாருங்க, சின்னதாக ஒரு லெசன் எடுத்தேன், அதில் இவ்வளோ படிநிலைகள் இருக்குது. இதெல்லாமே டெவலப் பண்ணிக்கலாம், அது பெருசாகிடும். ஸோ நம்ம மெட்டீரியலில் சில இடங்களில் பெரும்பாலும் இந்த மாதிரி கீ பாயிண்ட் தான் வச்சுருப்போம். கிளாஸில் தான் உங்களுக்கு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். ஃபாலோ பண்ணிக்காங்க. அடுத்தது நான் இன்னொரு சின்ன ஐடியா, கொஞ்சம் இந்த பக்கம் ஒன்று பார்த்துருக்கேன். சோசியல் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. சோசியல்னா சமூகம். சமூக வளர்ச்சியில் ஒரு ஃபேமஸான கொட்டேஷன் இருக்கு பாருங்க. சோசியல் டெவலப்மெண்ட்னா என்ன சார்? ஒன்று எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அதில் வேற என்ன படிநிலைகள் இருக்குது, தியரிஸ் என்ன இருக்குது, அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு வரணுங்க. நான் சும்மா ஜஸ்ட்டு இந்த இன்னைக்கு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுன்றதுக்காக இந்த படிநிலை பார்த்துட்டு ஒரு டெஃபினேஷன், சின்னதாக ஒரு கொஸ்டின் டிஸ்கஷன் அப்படி வச்சுருக்கேன். சோசியல் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இட் மீன்ஸ் attaining the maturity in the social relationship. Social development means the attaining of maturity in the social relationship. சோசியல்னா சமூகம், ரிலேஷன்னா உறவு. அப்போ சமூக உறவுகளில், சமூக தொடர்புகளில் இருக்கக்கூடிய அந்த முதிர்ச்சி பெறும் நிலைக்கு பேர் அட்டைனிங் த மெச்சூரிட்டினா முதிர்ச்சி. சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுவது சமூக வளர்ச்சி ஆகும். சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுவது சமூக வளர்ச்சி ஆகும். சோசியல் டெவலப்மெண்ட் மீன் த அட்டைனிங் த மெச்சூரிட்டி இன் த சோசியல் ரிலேஷன்ஷிப். இது டிஆர்பில் கேட்டதுனால அந்த டெஃபினேஷனை தூக்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி லைன் பை லைனாக நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்க்கணும். இந்த டெஃபினேஷனை யார் சொன்னாங்க அப்படிங்கிறது தான் டிஆர்பி கேள்விங்க. இதோ இங்கே போட்டிருக்கும் பாருங்க, அர்லாக் 10. அர்லாக் லாக் மீன்ஸ் பூட்டு. 10 மணிக்கு வீட்டை பூட்டிட்டு தூங்கிடணும் அப்படி மனசில் வச்சுக்காங்க பாருங்க. அர்லாக் டேலி ஆகிடுவாங்க. அப்போ இது டெஃபினேஷன் சொன்னவர் அவர் தான், அர்லாக். அர்லாக்குடைய வரையறை. ஸோ ஜஸ்ட் ஒரு டெஃபினேஷன் காட்டியிருக்கேன். அதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. சோசியல் டெவலப்மெண்ட்னா என்ன, இட் இஸ் அன் சோசியல் ப்ராசஸ்ன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. நிறைய ஒருத்தர் இருக்குங்க. சோசியல் டெவலப்மெண்ட் இஸ் தி ப்ரீ கேங்கேஜ் ஆஃப் சோசியல் டெவலப்மெண்ட். இது ப்ரீ கேங்கேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இயர்லி சைல்டுஹுட்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய டெஃபினேஷன் இப்படி 1 by 1 மெட்டீரியல் வச்சுருப்போம். அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு டூல்ஸ் போட்டிருக்கேன். நேராக சோசியலில் ஜம்ப் ஆகி, மாரலில் ஜம்ப் ஆகி, எமோஷ்னலில் பாருங்கள் டூல்ஸ். அப்போ சமூக வளர்ச்சியை அளக்கக்கூடிய கருவிகள் என்னென்ன, ஒழுக்க வளர்ச்சியை அளக்கக்கூடிய கருவிகள் என்னென்ன, எமோஷ்னல் மனவெழுச்சியை வளர்க்கக்கூடிய கருவிகள் என்னென்ன, இது எல்லாமே நம்ம மெட்டீரியலில் கொடுத்துருக்குறோம். கொஸ்டின்லேயும் அதெல்லாம் இருக்குங்க.
பட் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் நான் ஒரு டாபிக் எடுத்திருக்கேன். எமோஷனல் மனவெழுச்சியை கண்டறிய உதவக்கூடிய கருவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 கருவிகள் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ ஒரு ஒன்று பாருங்க, இந்த படிநிலையில் கொஸ்டின் கேட்குறாங்களா, அதே மாதிரி கருவிகள் ஏதாவது ஒரு கருவி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வச்சு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுடுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இங்கே வந்து ஒரு கருவியை பார்ப்போம். எல்லாமே இங்கே போட்டிருக்கிற இந்த 5 கருவிக்கு எதை அளக்க சார் பயன்படுது அப்படின்னா எமோஷன்ஸ் மனவெழுச்சி. அப்போ இஇஜி கேட்கலாம், எதை அளக்க பயன்படுது? அப்போ எலக்ட்ரோ என்செபலோகிராபி, இஇஜின்னா எலக்ட்ரோ என்செபலோகிராபி. அப்போ எலக்ட்ரோ என்செபலோகிராபினா மூளையினுடைய அதிர்வுகளை அளக்கிறதுக்கு பயன்படுது. பிரெயின் வைப்ரேஷன். அப்போ மூளை அதிர்வுகளை வச்சு நம்முடைய எமோஷனை சொல்லிடலாம். கோபத்தில் இருக்கிறோமா, அதில் அன்பாக இருக்கிறோமா, பயத்தில் இருக்கிறோமா, துயரத்தில் இருக்கிறோமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கருவி தான் இஇஜி, எலக்ட்ரோ என்செபலோகிராபி. இதை எதை கண்டறிக்க பயன்படுதுன்னு கேட்பாங்க. சோசியலாக, மாறலா, எமோஷனலா அப்படின்னு. அப்போ எதை அளக்க பயன்படுகிறதுனா எமோஷனல். எல்லாமே எமோஷனல் டாபிக்கில் போட்டிருக்கேன். அடுத்த ஸ்பிக்னோமேனோமீட்டர். ஸ்பிக்னோமேனோமீட்டர்னா பிசிக்கல் சேஞ்ச், உடலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை வச்சு என்னுடைய எமோஷனை சொல்லிடலாம். நான் இப்போ வந்து சோகமாக இருக்கேன் அப்படின்னா முகமெல்லாம் எப்படி இருப்பார், முகமே காட்டி கொடுத்துரும். சுருக்கம், தோல் அந்த மாதிரி இருக்கும், பிரைட்டாக இருக்க மாட்டோம். உடம்புல சில சேஞ்சஸ் இருக்கும், நம்ம அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் முக அமைப்புகளை, அந்த பாவனைகளை வச்சு. ஸ்பிக்னோமேனோமீட்டர் பிசிக்கல் சேஞ்ச், உடல் மாற்றங்களை அளக்கக்கூடிய கருவி. அடுத்து பாருங்க பாலிகிராபின்னு ஒன்று வச்சிருக்கிறோம். பாலிகிராபி இது என்ன அப்படின்னா, இந்த பாலிகிராபி அப்படிங்கிறது லை டிடெக்டர். இதுவும் பிசிக்கல் சேஞ்ச் தாங்க, உடல் மாற்றம் தான். லை டிடெக்டர்னா பொய் பேசுவதை கண்டறியக்கூடிய கருவிக்கு பேர் லை டிடெக்டர்னு பேர். இது டிஆர்பியில் கேட்ட ஒரு கேள்வி, டிஆர்பி டிஎன்பிசியில் வந்திருக்குங்க. பொய் பேசுவதை கண்டறியக்கூடிய கருவிக்கு பேர் லை டிடெக்டர் அல்லது பாலிகிராபி அப்படின்னு பாலிகிராபின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பாருங்க, இது டெட்டில் கேட்ட கேள்வி, ஹெர்மோகிராபி. ஹெர்மோகிராபி அப்படிங்கிறது உடல் களைப்பு, பாடி டயர்டாக இருக்குது அப்படின்னா அப்போ இந்த கருவி, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி நம்மளோட சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நம்முடைய சேஞ்சஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம், ஹெர்மோகிராபி. அடுத்து பாருங்க, இந்த ரீசெண்டாக இப்போ பிஜிடிஆரில் கேட்ட கேள்விங்க, 2021 இருக்கலாம், அது 17 இருக்கலாம். ஜிஎஸ்ஆர், கால்வானிக் ஸ்கின் ரெஃப்ளெக்டர். கால்வானிக் ஸ்கின்னா தோல், ரெஃப்ளெக்ட்னா பிரதிபலிக்கிறது, கால்வானிக் பர்சன். அப்போ தோல் பிரதிபலிப்பான், கால்வானிக்குடைய தோல் பிரதிபலிப்பான். நம்ம ஸ்கின்னு இருக்கு இல்லைங்களா, தோல் சுருக்கத்தை வச்சு எமோஷனை அசஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ திஸ் ஆர் தி மெஷரிங் ஆஃப் தி எமோஷன்ஸ். அப்போ இதை வச்சு தான் நம்ம எமோஷன்ஸை மெஷர் பண்ணுறாங்க. எலக்ட்ரோ என்செபலோகிராபி, ஸ்பிக்னோமேனோமீட்டர், பாலிகிராபி, ஹெர்மோகிராபி, அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் கால்வானிக் ஸ்கின் ரெஃப்ளெக்டர். இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் எமோஷனுக்கு. இது போல் சோசியலுக்கு என்ன வச்சுருக்காங்க ரைட்டுங்களா, மாரலுக்கு என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் தொடர்ந்து நம்ம மெட்டீரியல் இருக்குது, ரீட் பண்ணி பாருங்கள், அல்லது கிளாஸில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஒரு கொஸ்டினுங்க, டிஆர்பியில் கேட்ட ஒரு கேள்வி இங்கே இருக்கு பாருங்க. இதுக்கு சேலஞ்சிங்காக நம்ம ஆன்சர் பண்ணி பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபாலோயிங் டூல்? விச் ஒன் ஆஃப் இதெல்லாம் டூல் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி, சாப்டர் வேறு. Which one of the following tool is used to measure the span of visual attention? Shifting the span of visual attention. Shifting na மாறுறது, span of visual na பார்க்கிறது. அப்ப பார்வை கவன வீச்சு மாற்றத்தை அளக்க உதவும் கருவி. புரியுதா பாருங்க கொஸ்டின். பார்வை கவன வீச்சு மாற்றத்தை அளக்க உதவும் கருவி. ஆடியோமீட்டர், டாசிடாஸ்கோப், மேசன் டிஸ்க், ஆடியோ ட்ரம். ஆடியோமீட்டர், டாசிடாஸ்கோப், மேசன் தட்டு, ஆடியோ உருளை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதில் ஈஸியாக 2 ஆன்சரை நம்ம டெலிட் பண்ணிடலாம் பாருங்க. பார்வை அப்படின்னு எப்பவுமே ஒரு டைட் டிஆர்பியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, இது ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ், பொறுக்கு விடையளி வினா. இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ல எப்பவுமே 4 ஆப்ஷன் தெரிவுகள் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 தெரிவுகளில் 50% வந்து கொஸ்டினுக்கும் அந்த ஆன்சருக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஈஸியாக 2 டெலிட் பண்ணிடலாம். இன்னும் 2 இருக்கும். அந்த 2ல் 1 அந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக அமையும், இன்னொன்று அந்த கொஸ்டினுக்கு பக்கத்தில் வந்து நெருங்கக்கூடிய ஆன்சராக இருக்கும். 100% ஒரு ஆன்சர் கரெக்ட் அப்படின்னா இன்னொரு ஆன்சர் ஒரு 95-98% பக்கத்தில் வந்து நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணணும். இன்னும் 2 டோட்டலி ராங்.
அப்போ அந்த பக்கமாக வந்து கன்ஃபியூஷன் பண்ணுது பாருங்க ஒரு ஆப்ஷன், அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேள்வி கேட்டு இப்போ 4 ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. டயட்டில் எடுத்து பாருங்க 2008க்கு முன்னாடி இயர் சரியான நினைவில் இல்லை. ஏன் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் புரியுதா பாருங்க. ஒரு பொறுக்கு விடையளி வினாவில் ஒரு வினாவிற்கு 4 பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். 4ல் 2 முற்றிலும் தவறு, மீதமுள்ள 2ல் 1 அவ்வினாவுக்கான சரியான விடை, மற்றொன்று அது மிக அருகில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய தெரிவு. அந்த தெரிவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் அந்த தெரிவுக்கு என்ன பெயர்? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. இப்போ 4 ஆப்ஷன் செட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் இதை நீங்கள் சில நேரங்களில் கேன்சல் பண்ணி பார்க்கணும். இப்போ பார்வை அப்படின்னா விஷுவல், ஆடியோன்னா கேட்கறது, அப்போ கேட்டல் வராது. இங்கே ஒரு ஆடியோ இருக்குது, கேட்டல் வராது. அழகாக தூக்கி வரணும் அப்படி 2. மீதி 1 பாருங்க, டாசிடா ஸ்கோப்பு, இங்கே மேசன் டிஸ்க். இப்போ ஸ்கோப் அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஸ்கோப்பு, பயாஸ்கோப், டெலஸ்கோப் அப்படிங்கிறோம். அது மூலிமா பார்க்குறோம். யாருக்காலும் இங்கே அந்த பார்வைங்கிற ஆன்சர் தான் வருதுங்க, பட் நம்ம டைரெக்டாக மீன் பண்ண முடியல. அப்போ அந்த பார்வைங்கிற மீனிங் அப்படின்னு வச்சு இதை தப்புன்னு போட்டிங்களன்னா இது கரெக்டாகிடும் ஆன்சர். இந்த கேள்வி டிஆர்பியில் கேட்டால் 99.999% டீச்சர் படிக்கலைன்னா கட்டாயம் தப்பாக தான் போடுவாங்க. ஏன் அப்படின்னா கவனவீச்சு அளக்க உதவும் கருவிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பார்த்துட்டு டாசிடாஸ்கோப்னு டிக் பண்ணிடுவாங்க. கவனவீச்சு அளக்கிற கருவி தாங்க டாசிடாஸ்கோப். பார்வை கவனவீச்சு அளக்கிறது மேசன் டிஸ்க்குங்க. அப்போ இந்த ஷிஃப்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லை அப்படின்னா, அதாவது மாற்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லை அப்படின்னா, பார்வை கவன வீச்சு மாற்றம் அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷன் இல்லைன்னா இதுக்கு டாசிடாஸ்கோப் ஆன்சர் ஆகிடும். புரியுதா பார்த்துங்க. அப்போ கரெக்ட் ஆன்சர் சி தான் இதுக்கு ஆன்சருங்க. பார்வை கவன வீச்சு மாற்றத்தை அளக்க உதவும் கருவி மேசன் கண்டுபிடிச்ச மேசன் டிஸ்க்கு, ஆர்பி கேட்டல் கண்டுபிடிச்ச டாசிடாஸ்கோப் அல்ல அப்படிங்கிறத நல்லா நினைவு கொண்டு வந்துடணும். இன்னொரு விஷயங்க, இப்போ நான் அந்த டயட் கேள்விக்கு போகலாம். இந்த 2 முதல்ல தப்பு போட்டோம் பாருங்க, அது 50% அடிபட்டுருச்சு. இது எக்ஸாக்ட் ஆன்சர், அது அவங்க கேட்கல. இது பக்கமாக வந்து குழப்பிச்சு இல்லை, இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கான பேர் வந்து டிஸ்ட்ராக்ஷன், திசை திருப்பிகள் அப்படின்னு பேர். டிஸ்ட்ராக்ஷனா நம்முடைய கவனத்தை திசை திருப்பிட்டு வரக்கூடிய ஒரு தெரிவு அப்படிங்கிறது அது. இந்த டயட் கேள்விக்கு இந்த ஆப்ஷன் மீன் பண்ணுற ஆன்சர் திசை திருப்பிகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. நம்ம 20/4/2025 அன்னைக்கு ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி தருமபுரி மையத்திலிருந்து உங்களுக்கு திட்டமிட்டபடி சைக்காலஜி பிஜிடிஆர்பி அனைத்து மேஜருக்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அதே போல் கிளாஸும் இருக்கும். கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 3000 ரூபா ஃபீஸு, டெஸ்ட்டு மட்டும் அட்டன் பண்ணவங்களுக்கு 500 ரூபா ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கிளாஸில் உங்களுக்கு கிளாஸ் வந்துடும். இந்த மாதிரி ரெக்கார்டட் ஆல்ரெடி பதிவு பண்ண காணொளிகள் வந்துடும். ஏற்கனவே லைவ் கிளாஸ் எடுத்ததெல்லாம் உங்களுக்கு ஒரு 105 மணி நேரம் கிளாஸ் கொடுப்போம். அந்த ஷெடியூல் விரைவில் உங்களுக்கு இன்றைக்கி நாளைக்குள்ளே கொடுத்துட்றேன். அதை நீங்கள் பார்த்துட்டு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். டைரெக்டாக டெஸ்ட் பேட்ச் வரவங்களுக்கு கேள்வி மட்டும் வரும், ஆன்சர் வரும். அது மாதிரி நீங்கள் அதை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. அனைத்து ஆசிரியர்களுக்கும் எதிர்வரக்கூடிய கல்வியாண்டில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களாக செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி உங்களை வாழ்த்துகிறது. தேங்க்யூ டீச்சர்ஸ்.